Hello viewers, how are you? I hope you are doing good and being safe. Welcome to our science class. Today we will be learning second chapter in class 8. The chapter name is Microorganism Friend and Foe. அதாவது நுண்ணுயிரிகள் எவ்வாறு நமக்கு நண்பனாகவும் தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் திகழ்கிறது என்பதை பற்றி தான் நாம் இந்த பாடத்தில் தெரிந்து கொள்கிறோம். எஸ், already we learned some topic from the chapter. Before we are going to start a new topic, just recall the previous topic. Yes, அதாவது whatever microorganism we learned. Bacteria, fungi, protozoa, algae. These are all microorganism we learned already. Yes. Some of example of bacteria also we learned. Spiral shaped, rod shaped bacteria. Some of fungi also we learned. Bread mold, Penicillium, Aspergillus. Some of protozoa example also we learned. Amoeba, Paramecium இதெல்லாம் example of protozoa படிச்சோம். Some algae, Chlamydomonas, Spirovera. These are all algae example அப்படின்னு நம்ம learn பண்ணியிருக்கோம் previous வீடியோவில். The next, bacteria, algae, protozoa, some of included single cell, ஒரு செல்லால் ஆனவை அப்படின்னு பார்த்தோம். Some fungi and algae, multicellular அப்படின்னு பார்த்தோம். Then one more microorganism included, virus. Virus is one of the microorganism, but differ from other microorganism. Yes. Because virus அதாவது வெளிப்புறத்தில் அது வெளியில் இருக்கும்போது அது உயிரற்றதாக கருதப்படும். மற்றொரு உயிருக்குள்ளே அது போகும்போது தான் அது உயிருள்ளதாக மாறுகிறது. ஸோ தே கேன் ரெப்ளிகேட் வித் இன்சைட் த ஹோஸ்ட் ஆர்கானிசம். ஒரு ஓம்புயிரிக்குள்ளார போகும்போது மட்டும்தான் வைரஸால் அதனுடைய இனப்பெருக்கத்தை செஞ்சு கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் அதர் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். எஸ். For example, inside the bacteria, inside the plants, inside the animals, they replicate. And also, we learn some more topics also. Medicinal uses of microorganism. How to, we are learned previous video. Yes, அதாவது மருத்துவத்துறையில் நுண்ணுயிரின் பங்கு எவ்வாறு செயல்படுது அப்படின்னும் பார்த்துருக்கோம். The next, commercial uses of microorganism. Already we learned previous video detailed. வியாபார ரீதியில் நுண்ணுயிரின் பங்கு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றியும் நாம் அறிந்திருக்கிறோம். தென் நெக்ஸ்ட், மைக்ரோ ஆர்கானிசம் ஆசிய வேக்சின், அதாவது நோய் தடுப்பு மருந்தாக எப்படி நுண்ணுயிரிகள் செயல்படுதுன்னு பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட், இன்க்ரீஸிங் சாயில் ஃபெர்டிலிட்டி, மண்ணின் வளத்தன்மையை கூட்டுவதில் எவ்வாறு பங்கு வகிக்கிறது நுண்ணுயிர்கள் என்றும் நாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். தென் நெக்ஸ்ட், கிளீனிங் த என்விரான்மெண்ட், இட் மீன்ஸ் நுண்ணுயிர்கள் எவ்வாறு சுற்றுப்புறத்தை தூய்மை செய்கிறது என்பதை பற்றி நாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். எஸ். தென் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம். எஸ், ஹவு டு த மைக்ரோ ஆர்கானிசம் கிரியேட் த ஹார்ம்ஃபுல் டு ஆல் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். எஸ். தென் நெக்ஸ்ட், டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் இன் ஹியூமன். எஸ், அதாவது நுண்ணுயிர்கள் எவ்வாறு மனிதர்களுக்கு நோய் தாக்கும் வண்ணமாக உள்ளது என்றும் நாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஹியூமன்ஸ், how to microorganism infect some animals, disease causing microorganism in animal, அதாவது விலங்குகளுக்கு எப்படி நுண்ணுயிரிகள் நோயை ஏற்படுத்துன்னு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட், டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் இன் பிளான்ட்ஸ். எஸ், அதாவது தாவரத்திற்கு எவ்வாறு நுண்ணுயிரிகளால் நோய் ஏற்படுகிறது என்பதை பற்றியும் நாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். எஸ். நவ் we are going to discuss ஃபுட் பாய்சனிங், அதாவது நுண்ணுயிரிகளால் எவ்வாறு உணவு விஷமாக மாறுகிறது என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறோம். எஸ். எஸ், டியூ டு ஃபுட் பாய்சனிங், what are the symptoms? Fever higher than the 102 degree Fahrenheit, frequent vomiting, bloody diarrhea, dehydration, diarrhea for more than 3 days, 3 நாளுக்கு மேலே. Dear student, now we are going to discuss food poisoning. How food poisonous by the microorganism. Yes, அதாவது நுண்ணுயிர்கள் மூலம் எவ்வாறு உணவு விஷமாக மாறுகிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். Yes, let's see here food poisoning. Buju was invited by his friend to a party and he ate a variety of food stuff. On reaching
home, he started vomiting. He had to be taken to a hospital. The doctor said that this condition would be due to food poisoning. அதாவது உணவு பாய்சனாக மாறனால தான் இந்த வாமிட்டிங் வருது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. எஸ், அதாவது புஜ்ஜி அவளுடைய ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணியிருக்கா சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போன உடனே ஒரே வாமிட்டிங்காக இருந்தது. ஹாஸ்பிட்டல் போயிட்டதுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உணவு சாப்பிட்டது விஷமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பகலி ஒண்டர் ஹவ் ஃபுட் கேன் பிகம் எ பாய்சன். எஸ், அதாவது பகலிக்கு கன்ஃபியூஷன், எப்படி உணவு பாய்சனாக மாறும். ஃபுட் பாய்சனிங் could be due to the consumption of food spoiled by some microorganism. Yes, அதாவது உணவு நுண்ணுயிரிகளின் செயல்பாட்டால் கெட்டுவிடுகிறது. எஸ், மைக்ரோ ஆர்கானிசம் தட் க்ரோ ஆன் யுவர் ஃபுட் ஐட்டம் சம்டைம் ப்ரொடியூஸ் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். எஸ், அதாவது உணவுப் பொருள் மேலே நுண்ணுயிரிகள் வளரும்போது சில நச்சுத்தன்மை உள்ள பொருட்களையும் உருவாக்குது. ஸோ திஸ் கண்டிஷன் food become a poisonous. Yes, so this make the food poisonous, causing serious illness and even death also. Yes, அதாவது இந்த மாதிரி நுண்ணுயிரிகள் தாக்கத்தால் உணவு ஸ்பாயில் ஆகிடுது இல்லையா. ஸோ அதை சாப்பிடும்போது உடம்பு சரியில்லாதாயிடும், ஈவன் சில டைம் செத்து கூட போயிடுவாங்க. எஸ், ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ப்ரிசர்வ் ஃபுட் டு ப்ரிவெண்ட் இட் ஃப்ரம் பீயிங் ஸ்பாயில்ட். எஸ், அதாவது உணவை பதப்படுத்துறது ஒரு முக்கியமானதாக திகழ்கிறது. ஏன்னாக்கா சில நேரங்களில் மைக்ரோ ஆர்கானிசத்தோட செயல்பாட்டால் உணவு கெட்டு விடுகிறது. ஸோ லெட்ஸ் see here ஃபுட் ப்ரிசர்வேஷன், அதாவது உணவை பதப்படுத்தும் முறைகள். எஸ், அதாவது லெசன் சாப்டர் 1லே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உணவுப் பொருளான கிரெயின்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், பாதுகாத்து வைக்கணும் பதப்படுத்தி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. எஸ், ஹவு டு வி ப்ரிசர்வ் குக்டு ஃபுட் அட் ஹோம், அதாவது வீட்டில் உணவை எப்படி பதப்படுத்தி வைப்போம். யூ நோ தட் பிரெட் left unused under moist condition is attacked by fungus. எஸ், அதாவது நம்ம பிரெட்டை நம்ம ஈரமான பிளேஸில் வைக்கும்போது திறந்த வெளியில் அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபங்கல் க்ரோத்தாக காணப்படும். எஸ், மைக்ரோ ஆர்கானிசம் ஸ்பாயில் அவர் ஃபுட். ஸ்பாயில்ட் ஃபுட் ஐட்டம் பேட் ஸ்மெல் அண்ட் ஹேஸ் எ பேட் டேஸ்ட் அண்ட் சேஞ்ச் த கலர். இஸ் ஸ்பாயிலிங் ஆஃப் ஃபுட் கெமிக்கல் ரியாக்ஷன். எஸ், அதாவது நுண்ணுயிரிகளின் தாக்கத்தால் உணவு கெட்டுவிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் உணவு கெட்டுப்படுவதும் இல்லாமல் பேட் ஸ்மெல்லையும் க்ரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாத உணவோட கலரும் சேஞ்ச் ஆகிடுது. ஏன் உணவு ஸ்பாயில் ஆகிடுதுன்னா டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன், வேதி வினைகள் அங்கே நடப்பதுனால உணவு ஸ்பாயில் ஆகிடுது. எஸ், பகலி வாட் சம் மேங்கோஸ் பட் ஷீ குட் நாட் ஈட் தம் ஃபார் எ ஃபியூ டேஸ். எஸ், பகலி மேங்கோஸ் வாங்கிட்டு வராங்க, சில நாளுக்கு அதை சாப்பிடாமலே வச்சுருக்காங்க. லேட்டர் ஷீ ஃபவுண்ட் தட் தே வர் ஸ்பாயில்ட் அண்ட் ராட்டன். எஸ், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த மாங்காவை பார்க்கும்போது அது அழுகி போயிடுது, வீணாயிடுது. ஸோ எதனால் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் ஷீ நோ தட் த மேங்கோ பிக்கல் ஹர் கிராண்ட் மதர் மேக்ஸ் டஸ் நாட் ஸ்பாயில் ஃபார் எ லாங் டைம். ஷீ இஸ் கன்ஃபியூஸ்ட். எஸ், அதாவது அந்த மேங்கோவை அவங்க வாங்கிட்டு வந்து ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாங்க. சில நாளுக்கு அப்புறம் பார்த்தா அந்த மேங்கோ அழுகி போயிடுது, கெட்டு போயிடுது. பட் அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அதே மேங்கோவை பிக்கல் ஊறுகாயாக போட்டு வச்சுருக்காங்க, ப்ரிசர்வேஷன் பண்ணி சால்ட்டை போட்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு லாங் டைமுக்கு அப்படியே கெடாமலே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, ஒரே குழப்பமாக இருந்து பகலிக்கு. எஸ், let us study the common method to preserve food in our home. We have to prevent it from a attack of microorganism. எஸ், அதாவது நம்ம சில உணவு பதப்படுத்தும் முறைகளை வீட்டில் எப்படி பதப்படுத்துவோம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், லெட்ஸ் see here first method, chemical method, வேதியியல் முறையில் எவ்வாறு உணவை பதப்படுத்துவது. எஸ், salt and edible oil are common chemical generally used to check the growth of microorganism. எஸ், அதாவது காமனாக நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கு சால்ட்டும் எடிபிள் ஆயிலும் உண்ணத்தகுந்த எண்ணெயும் யூஸ் பண்ணுறோம். therefore they are called preservatives. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா உணவு பதப்படுத்திகள் அப்படின்னு சொல்கிறோம். we add salt or acid preservatives to pickle to prevent the attack of microbes. எஸ், அதாவது ஊறுகாய் போடும்போது நம்ம அதில் சால்ட் ஆட் பண்ணுறோம், இல்லைனா
ஆசிட் ப்ரிசர்வேட்டிவ்ஸை ஆட் பண்ணும்போது மைக்ரோப்ஸோட இன்ஃபெக்ஷன் இல்லாமல் நல்லாயிருக்கு. எஸ், சோடியம் பென்சோயேட் அண்ட் சோடியம் மெட்டாபைசல்ஃபேட் ஆர் காமன் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். எஸ், அதாவது காமனாக யூஸ் பண்ணுற உணவு பதப்படுத்திகளாக சோடியம் பென்சோயேட் அண்ட் சோடியம் மெட்டாபைசல்ஃபேட் யூஸ் பண்ணுறோம். எஸ், தீஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் இன் த ஜாம்ஸ் அண்ட் ஸ்குவாஷர்ஸ் டு செக் தேர் ஸ்பாயிலேஜ். எஸ், அதாவது இது ஜாம்லேயும் ஸ்குவாஷர்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட் ப்ரிசர்வேஷன் பை காமன் சால்ட், அதாவது சாதாரண நம்ம உணவுக்கு ஆட் பண்ணுற உப்பை பயன்படுத்தி எப்படி பதப்படுத்தியாக யூஸ் பண்ணுறாங்க. எஸ், காமன் சால்ட் ஹேஸ் பீன் யூஸ்டு டு ப்ரிசர்வ் மீட் அண்ட் ஃபிஷ் ஃபார் எ ஏஜஸ். எஸ், அதாவது இறைச்சி மற்றும் மீனை பதப்படுத்துறதுக்கும் நம்ம காமன் சால்ட்டை யூஸ் பண்ணுறோம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸில். எஸ், மீட் அண்ட் ஃபிஷ் ஆர் கவர்ட் வித் எ ட்ரை சால்ட் டு செக் த க்ரோத் ஆஃப் பாக்டீரியா. எஸ், அதாவது மீட்டையும் ஃபிஷ்ஷையும் நம்ம ட்ரை சால்ட் யூஸ் பண்ணி பாக்டீரியாவோட க்ரோத் இருக்கான்னு செக் பண்ணுறோம். எஸ், சால்ட்டிங் இஸ் ஆல்சோ யூஸ் டு ப்ரிசர்வ் ஆம்லா, ரா மேங்கோஸ், டேமரின் எக்ஸெட்ரா. எஸ், அதாவது சால்ட்டு ப்ரிசர்வேட்டிவாக எதில் யூஸ் பண்ணுறாங்க, நெல்லிக்காய், மேங்கோ அல்லது புளியை ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் பதப்படுத்த. எஸ், த நெக்ஸ்ட் ப்ரிசர்வேஷன் பை சுகர், அதாவது சர்க்கரை மூலம் பதப்படுத்துதல் எந்தெந்த உணவுப் பொருட்கள். ஜாம், ஜெல்லிஸ் அண்ட் ஸ்குவாஷியர்ஸ் ஆர் ப்ரிசர்வ் பை சுகர். எஸ், அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி ஃபுட் ஐட்டம் இருக்கு இல்லையா, ஜாம், ஜெல்லிஸ், அதெல்லாம் நம்ம சுகரை யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறோம். சுகர் ரெடியூஸ் த மாய்ச்சர் கண்டென்ட் வித் இன்ஹிபிட் த க்ரோத் ஆஃப் பாக்டீரியா விச் ஸ்பாயில் ஃபுட். எஸ், அதாவது சர்க்கரை வந்து ஈரத்தன்மையை குறைக்கும். அது மட்டும் இல்லாத பாக்டீரியாவோட க்ரோத்தை தடை செய்து உணவு கெட்டு போகாமல் பாதுகாக்கும். எஸ், த நெக்ஸ்ட் ப்ரிசர்வேஷன் பை எ ஆயில் அண்ட் வினிகர். எஸ், அதாவது வினிகர் மற்றும் எண்ணெயின் மூலமாக உணவை எப்படி பதப்படுத்துகிறோம். யூசஸ் ஆஃப் ஆயில் அண்ட் வினிகர் ப்ரிவென்ட் த ஸ்பாயிலேஜ் ஆஃப் பிக்கல்ஸ் பிகாஸ் பாக்டீரியா cannot live in such an environment. Vegetable, fruits, fish and meat are often preserved by this method. Yes, அதாவது பாக்டீரியா வினிகரை யூஸ் பண்ணி பிக்கல், ஊறுகாய், ஃபுட் ஐட்டத்தை ப்ரிசர்வ் பண்ணுறோம். ஏன்னு கேட்டாக்கா பாக்டீரியாவானது வினிகர் அல்லது ஆயில் ஆட் பண்ண ஃபுட் ஐட்டத்து மேலே வாழாது. ஸோ we are follow this kinds of preservation method also. Then next, heat and cold treatment, அதாவது வெப்பம் மற்றும் குளிர்வு ட்ரீட்மெண்ட்னா அந்த சோதனையின் மூலமாக உணவை பதப்படுத்துகிறோம். யூ மஸ்ட் ஹாவ் அப்சர்வ் யுவர் மதர் பாயிலிங் மில்க் பிஃபோர் இட் இஸ் ஸ்டோர்டு ஆர் யூஸ்ட். எஸ், அதாவது பாலை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாலை பாயில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறதும் பாயில் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. பிகாஸ் தே ப்ரிவென்ட் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். எஸ், பாயிலிங் கில் மெனி மைக்ரோ ஆர்கானிசம். எஸ், அதாவது ஒரு ஃபுட் ஐட்டத்தை நம்ம பாயில் பண்ணும்போது ஹீட் பண்ணும்போது நிறையா நுண்ணுயிரிகள் இறந்து விடுகிறது. எஸ், சிமிலர்லி வி கீப் அவர் ஃபுட் இன் த ரெஃப்ரிஜிரேட்டர். லோ டெம்பரேச்சர் இன்ஹிபிட் த க்ரோத் ஆஃப் மைக்ரோப்ஸ். எஸ், அதுபோலவே உணவை நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம். பிகாஸ் இட் ஹேஸ் லோ டெம்பரேச்சர், அதாவது குறைந்த வெப்பநிலையில் நுண்ணுயிரிகளானது அழிந்துவிடும். இட் மீன்ஸ் அதோடைய வளர்ச்சி காணப்படாது குறைந்த வெப்பநிலையிலும். சம் ஆஃப் பர்டிகுலர் மைக்ரோப்ஸ். எஸ், வை டஸ் த மில்க் தட் கம்ஸ் இன் பேக்கெட் நாட் ஸ்பாயில்? மை மதர் டோல்டு மீ தட் த மில்க் இஸ் பாஸ்டரைஸ்ட். வாட் இஸ் பாஸ்டரைசேஷன்? எஸ், அதாவது ஏன் பாக்கெட்டில் இருக்க பால் மட்டும் கெடாமல் இருக்குது? எங்கள் அம்மாட்ட கேட்டதுக்கு பாலை பாஸ்டரைசேஷன், அதாவது பதப்படுத்தி பேக்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறேன். பாஸ்டரைஸ்ட் மில்க் கேன் பி கன்சியூம்ட் வித்தவுட் பாயிலிங் as it free from harmful microbes. ஸோ த பாஸ்டரைஸ்ட் மில்க் வித்தவுட் பாயிலிங், நம்ம அதை பாயில் பண்ணாமையே மைக்ரோப்ஸு இல்லாமல் எப்படி பாக்கெட்டில் வருது அப்படின்னு கேட்குறாங்க. The milk is heated to about 70 degrees Celsius for 50 to 30 seconds.
then the suddenly chilled and stored. Yes, by doing so it prevent the growth of microbes. This process was discovered by Louis Pasteur. Louis Pasteur. It is called pasteurization. Pasteurization உணவை பதப்படுத்துதல். ஸோ இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். ஸோ அதனால தான் அதை பாஸ்டரைசேஷன் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பாஸ்டரைசேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா 70 டிகிரி செல்சியஸுக்கு 15 to 30 செகண்டுக்கு அதை ஹீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சடனாக கூல் பண்ணி ஸ்டோர் பண்ணி பேக்கெட் பண்ணிடுவாங்க. ஸோ இட் இஸ் ப்ரிவென்ட் த க்ரோத் ஆஃப் மைக்ரோப்ஸ். இது நுண்ணுயிரின் வளர்ச்சியை தடுக்கும். எஸ். The next, storage and packing. These days, dry fruits and even vegetables are sold in the sealed airtight packets to prevent the attack of microbes. Yes. இப்போலாம் பார்த்தாக்கா ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது ஈவன் வெஜிடபிள்ஸையும் பேக்கெட்டில் பேக் பண்ணி விற்கிறாங்க, பார்த்துருக்கோம். ஸோ பிகாஸ் டு ப்ரிவென்ட் த அட்டாக் ஆஃப் மைக்ரோப்ஸ், அது நுண்ணுயிரியின் வளர்ச்சியை தடை பண்ணும், ஏர்டைட் பண்ணும். நைட்ரஜன். த நெக்ஸ்ட், நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நைட்ரஜன் நிலைப்படுத்துதல். யூ ஹாவ் லேர்ன்ட் அபவுட் தி பாக்டீரியம். இட் இஸ் எ நைட்ரஜன் சைக்கிள். ஏர்டைட் பண்ணும். நைட்ரஜன். த நெக்ஸ்ட், நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நைட்ரஜன் நிலைப்படுத்துதல். யூ ஹாவ் லேர்ன்ட் அபவுட் தி பாக்டீரியம் ரைசோபியம் இன் கிளாஸ் 6 and 7. நீங்கள் 7th 6th படிக்கும்போது ரைசோபியம் அப்படின்ற பாக்டீரியானா என்ன, அது என்ன ஹெல்ப்ஃபுல் பண்ணுது, நம்மளுக்கு மனிதர்களுக்கு எப்படி உதவுது அப்படின்னு படிச்சிருப்பீங்க, விவசாயிகளுக்கு. எஸ். இட் இஸ் இன்வால்வ் இன் த ஃபிக்சேஷன் ஆஃப் நைட்ரஜன் இன் லெகுமினஸ் பிளான்ட்ஸ். எஸ், அதாவது பல்சஸ், பருப்பு வகை தாவரங்களில் பார்த்தீங்கன்னா வேர் முடிச்சுகளில் இந்த ரைசோபியம் அப்படின்ற பாக்டீரியமானது வாழ்ந்து கொண்டு அந்த தாவரத்துக்கு தேவையான நைட்ரஜனை மண்ணிலிருந்து உறிந்து தாவரத்திற்கு கொடுக்கிறது. அதற்கு பதிலாக தாவரத்திலிருந்து உணவை பெற்றுக்கொள்கிறது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். அதை நம்ம கூட்டுயிர் வாழ்க்கைன்னு கூட சொல்லுவோம். எஸ். ரீகால் தட் த ரைசோபியம் லிவ் இன் த ரூட் நாடியூல்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்ஸ். எஸ், அதாவது ரைசோபியம் எங்கே வாழ்னா லெகுமினஸ் பருப்பு தாவரங்களின் வேர் முடிச்சில் வாழும், பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மலாட்டை செடியில் பார்த்தீங்கன்னா அந்த வேர் பார்த்தீங்கன்னா நாட்டாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா, நாடியூல்ஸாக முடிச்சா. ஸோ அந்த முடிச்சுலாம் இட் இஸ் ஏ நாடியூல்ஸ், அதாவது அந்த வேர் முடிச்சுக்குள்ளார தான் ரைசோபியம், நைட்ரோபாக்டர் அந்த மாதிரியே பாக்டீரியாக்கள் வாழுது. ஸோ அந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா பிளான்ட்ஸுக்கு இட் வில் ஹெல்ப்ஃபுல் டு ஃபிக்சேஷன் ஆஃப் நைட்ரஜன் டு த சாயில் அண்ட் ஆல்சோ தே அப்சார்ப் ஃப்ரம் த சாயில் டு கிவ் பிளான்ட்ஸ் நைட்ரஜன். அதாவது தாவரத்துக்கும் நைட்ரஜனை கொடுக்குது, அதாவது மண்ணிலையும் நைட்ரஜனை நிலைப்படுத்துது, அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை, வளிமண்டல நைட்ரஜனை சாயிலில் நிலைப்படுத்துது. எஸ். சச் ஆஸ் பீன் அண்ட் பியாஸ் விச் இட் ஹேஸ் எ சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். எஸ், அதாவது இந்த மாதிரியான உறவு முறைக்கு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப், கூட்டுயிர் வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டாக்கா பிளான்ட்ஸுக்கு தேவையான நைட்ரஜனை மண்ணிலிருந்து பாக்டீரியாக்கள் அப்சார்ப் பண்ணி கொடுக்குது. அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூஷனாக பிளான்ட்ஸ்லேருந்து நியூட்ரியன்ஸை, அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை பாக்டீரியாக்கள் எடுத்துக்கொள்ளுது. ஸோ இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஒன் டு அனதர். ஸோ திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் சிம்பயாட்டிக், அதாவது இந்த மாதிரியான உறவு முறைக்கு கூட்டுயிர் வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லுவோம். எஸ். சம்டைம் நைட்ரஜன் கெட் ஃபிக்ஸ்டு த்ரூ த ஆக்ஷன் ஆஃப் லைட்டனிங். எஸ், சில டைம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், நிலையான நைட்ரஜன் எப்படி கிடைக்குன்னா இடி மின்னல் மூலயமாக கிடைக்கும். But you know that the amount of nitrogen in the atmospheric remain constant. Yes. அதாவது மற்ற நேரத்தில் பார்த்தா வளிமண்டலம் நிலையாக இருக்கும். You may wonder how. Let us understand in the next section. Look at the picture. This is a leguminous plants root. இது leguminous plants ஓட root, வேர். ஸோ இந்த வேரில் பார்த்தீங்கன்னா நாடியூல்ஸாக இருக்குது பாருங்கள், வேர் முடிச்சு. இன்சைட் த ரூட் நாடியூல்ஸ் பாக்டீரியாக்கள் live. Example, Rhizobium nitrobacter. Yes, this is a root nodules. ரூட் நாடியூல்னா வேர் முடிச்சு, வேர்களில் காணப்படும் வேர் முடிச்சின் உள்ளே பாக்டீரியாக்கள் வாழ்ந்து கொண்டு தாவரத்துக்கு தேவையான நைட்ரஜனை மண்ணிலிருந்து உறிந்து கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது மண்ணிற்கு தேவையான நைட்ரஜனை
வளிமண்டலத்திலிருந்து மண்ணில் நிலைப்படுத்துகிறது. எஸ். The next நைட்ரஜன் சைக்கிள், அதாவது நைட்ரஜன் சுழற்சி. Our atmosphere has 78% nitrogen gas. Nitrogen is one of the essential constituents of all living organisms as a part of the protein, chlorophyll, nucleic acid and vitamins. Yes, அதாவது வளிமண்டலத்தில் 78% நைட்ரஜன் வாயு நிலையில் தான் இருக்குது. நைட்ரஜன் காம்பவுண்ட்ன்றது எல்லா உயிரினத்துக்கும் ஒரு முக்கியமான ஒன்று. ஏன்னா புரதம் மற்றும் பச்சையம், நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் அமிலம் மற்றும் விட்டமினுக்கு நைட்ரஜன் காம்பவுண்டு ஒரு இம்பார்ட்டன்ட் மாலிகுலாக இருக்குது. எஸ். So the atmospheric nitrogen cannot be taken directly by the plants and animal. Yes. அதாவது வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை டைரக்டாகவே நேரடியாக தாவரமோ அல்லது விலங்குகளோ எடுத்துக்கொள்ள முடியாது. Because it is a gaseous nature at the atmosphere. Yes. Certain bacteria and blue-green algae present in the soil fix the nitrogen from the atmosphere and convert it into the compounds of nitrogen. Yes. அதாவது பாக்டீரியாக்கள் மற்றும் நீல பசுபாசியின் மூலம் மண்ணில் நைட்ரஜனை நிலைப்படுத்துகிறது. அதாவது வாயு நிலையில் உள்ள நைட்ரஜனை வளிமண்டலத்திலிருந்து தாவரம் மற்றும் விலங்குகள் மற்றும் மண்ணிற்கு தேவையான நிலையில் இந்த பாக்டீரியாக்கள் மாற்றுகிறது. ஒரு நைட்ரஜன் கூட்டுப்பொருளாக மாற்றி நிலைப்படுத்துகிறது. Once nitrogen is converted in these usable components or compound, it can be utilized by the plants from the soil through their root system. Yes. So இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண நைட்ரஜன் காம்பவுண்டை பிளான்ட்ஸ் எடுத்துக்கொண்டு மண்ணின் மூலம் பிளான்ட்ஸு ரூட்டின் வேரின் மூலமாக எடுத்துக்கொண்டு தனக்கு தேவையான நைட்ரஜனை எடுத்துக்கொண்டு இந்த பாக்டீரியாவுக்கு தேவையான உணவை கொடுக்கிறது. எஸ். நைட்ரஜன் இஸ் தென் யூஸ்டு ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரோட்டீன் அண்ட் அதர் காம்பவுண்ட்ஸ். எஸ். ஸோ அதாவது நைட்ரஜன் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுதுன்னா பிளான்ட்ஸ் தாவர புரத உற்பத்திக்கு மற்றும் அதர் காம்பவுண்டை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அனிமல்ஸ் ஃபீடிங் ஆன் த பிளான்ட்ஸ் கெட் திஸ் ப்ரோட்டீன் அண்ட் தர் அதர் நைட்ரஜன் காம்பவுண்ட். எஸ். ஸோ இதை அனிமல்ஸ் அதாவது விலங்குகள் இந்த தாவரத்தெல்லாம் சாப்பிடும்போது தாவரத்தோடைய ப்ரோட்டீனும் நைட்ரஜன் காம்பவுண்டும் கிடைக்குது. எஸ். when the plants and animal die, bacteria and fungi present in the soil convert the nitrogenous waste into nitrogenous compound to be used by a plants again. எஸ். அதாவது இந்த பிளான்ஸோ இல்லை அனிமலோ செத்து போனதுக்கப்புறம் பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள், அதாவது பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் மண்ணில் இருக்கு இல்லையா, ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த வேஸ்டேஜ் எல்லாம் டீகம்போஸ் பண்ணுது. ஸோ நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் நைட்ரோஜினஸ் காம்பவுண்டாக பிளான்ஸுக்கு மறுபடியும் கொடுக்குது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த சைக்கிள் ரொட்டைன் ஒர்க்காக பண்ணிகிட்டு இருக்குது, ஒரு சுழற்சி ஒர்க்காக. சர்டைன் அதர் பாக்டீரியா கன்வெர்ட் சம் பார்ட் ஆஃப் தம் நைட்ரஜன் கேஸ் விச் கோஸ் பேக் டு த அட்மாஸ்பியர். எஸ். அதாவது சில பாக்டீரியாக்கள் நைட்ரஜனை மாற்றி மறுபடியும் வாயு நிலையிலே வளிமண்டலத்துக்கு சென்று விடுகிறது. As a result, the percentage of nitrogen in the atmosphere remain more or less constant. Yes. அதாவது வளிமண்டலத்தில் நைட்ரஜனின் சதவீதமானது ஒரே நிலையிலே இருக்கிறது. ஏன்னா இது ஒரு ரொட்டைன் ஒர்க்கு, ஒரு சுழற்சி மாதிரி நடைபெறுது. எஸ். It is a nitrogen cycle. Atmospheric nitrogen first என்னவாது லைட்டனிங் ஃபிக்ஸட் நைட்ரஜன், அதாவது மின்னல்கள் மூலமாக நைட்ரஜன் மண்ணிற்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது another way நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே ஃபிக்ஸ் த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். எஸ். அதாவது நைட்ரஜன் ஆனது பாக்டீரியாக்கள் மற்றும் நீல பசும்பாசியின் மூலம் நிலைப்படுத்தப்படுகிறது. நைட்ரஜன் ஆனது the bacteria in turn fix the nitrogen into nitrogenous compound, அதாவது நைட்ரோஜினஸ் கூட்டுப்பொருளாக மாற்றி விடுகிறது நைட்ரஜன் கேசியஸை. ஸோ அதுக்கப்புறம் they will enter into the compounds of nitrogen in the soil. ஸோ சாயிலில் என்டர் ஆகிடுது இல்லையா, ஸோ இந்த மண்ணில் இருக்கிற நைட்ரஜன் காம்பவுண்டை பிளான்ட்ஸ் எடுத்து சாப்பிடுது. ஸோ பிளான்ட்ஸு சாப்பிடுது. அது மட்டும் இல்லாத பிளான்ட்ஸ் சாப்பிடுது இல்லையா, இந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா அனிமல்ஸு சாப்பிடுது. அனிமல்ஸு பிளான்ட்ஸை சாப்பிடும்போது பிளான்ட்ஸில் இருக்கிற நைட்ரஜன் ப்ரோட்டீனும் அனிமலுக்கு கிடைக்குது. ஸோ அனிமலும்
மறுபடியும் என்னவாது நைட்ரோஜினஸ் வேஸ்டா, அதாவது அது இறந்ததுக்கு அப்புறம் இறந்த உடலத்தில் நைட்ரோஜினஸ் வேஸ்டா ஃப்ரம் த எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் டெத், அதாவது கழிவுப்பொருள் அல்லது அது இறந்த உடலம் மூலமாக மறுபடியும் என்ன பண்ணுது சூழ்நிலையில் என்ட்ராவது என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது மறுபடியும் பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுது டீகம்போஸ் பண்ணி சாயிலுக்கு அனுப்புது. அது மட்டும் இல்லாத மறுபடியும் என்னவாகுது கேசியஸ் காம்பவுண்டாக மாறிடுது. ஸோ கேசியஸ் காம்பவுண்டாக எவாப்ரேட் ஆகி என்ன போயிடுது வளிமண்டலத்துக்கு மறுபடியும் போயிடுது. த பாக்டீரியா டர்ன் காம்பவுண்ட் ஆஃப் நைட்ரஜன் இன்டு கேசியஸ் நைட்ரஜன். சம் பாக்டீரியா மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா இந்த மண்ணில் இருக்கிற நைட்ரஜனை கேசியஸ் ஃபார்மேஷனாக மாற்றி வளிமண்டலத்துக்கே கேசியஸ் ஃபார்மேஷனில் ரீசென்ட் பண்ணிடுது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுது they will resent into the atmospheric nitrogen, வளிமண்டல நைட்ரஜனாக மாறிடுது. ஸோ மறுபடியும் வளிமண்டல நைட்ரஜன் என்னவா மாறுது இடி மின்னல் மூலமாக மறுபடியும் மண்ணுக்கு வருது. மறுபடியும் பாக்டீரியாக்கள் ப்ளூ கிரீன் ஆல்கே நீல பசுமாச்சி மூலயமா மறுபடியும் பிளான்ஸுக்கு கிடைக்குது. பிளான்ஸ் வந்து மறுபடியும் என்னவாது பிளான்ஸை அனிமல்ஸ் சாப்பிட்றா அனிமலுக்கு நைட்ரஜன், அது மட்டும் இல்லாத மறுபடியும் கேசியஸ் ஃபார்மேஷனாக கன்வெர்ட் ஆகி இது வந்து ஒரு சுழற்சி மாதிரியான சைக்கிள். இட் இஸ் நாட் ஏ ஸ்டாப், இது ஒரு கண்டினியூஸ் ஒரு தொடர்ச்சியான சுழற்சியாக செயல்படுகிறது நைட்ரஜன் சுழற்சி. அதனால தான் இதை நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் ஓகே சில்ட்ரன், திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் லெசன். ஓகே, see you later. Thank you for watching this video. Have a wonderful day.